எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பன்னீரை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த எண்ணெயில் பன்னீர் 200 கிராம் க்யூப்ஸாக இருக்கிறது வாங்கி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. லைட்டாக அந்த பன்னீர் மேலே உங்களுக்கு ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயிலங்க நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. ஆனியன் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமாங்க இதில் நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு தயிர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக தயிர் எடுத்துருக்கேங்க. இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதே போல் மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம தயிரில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்து அதில் மஞ்சத்தூள், அதுபோல் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த தயிர் மசாலா தான் நம்ம செய்யக்கூடிய கிரேவிக்கான பேஸுங்க. வாங்க இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். எந்த கப்பில் வெங்காயத்தை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கும் பொழுதுங்க அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வதக்கும் பொழுது தக்காளி நமக்கு சீக்கிரமே சாஃப்டாக வந்துடும். இது மாதிரி தக்காளி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் மசாலாவை இந்த தக்காளியோடு சேர்த்துட்றோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துங்க. நல்லா இந்த தயிர் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு ஆயில் கொஞ்சமாக பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை திரும்பவுமே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம குக் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காததுக்கு காரணம் தயிரில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணாமல் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த ப்ராசஸில் குக் பண்ணோம்னா அது சீக்கிரமாகவே போயிடும். இப்போ தண்ணி சேர்த்துங்க. நம்ம இதை மூடி போட்டு திரும்பவுமே குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பராக இங்கே கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ரெடியாக இருக்கக்கூடிய இந்த கிரேவியில் நம்ம முன்னமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைசியாக இதில் வெண்ணெயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய க்யூப் அளவுக்கு பட்டருங்க சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ரெடியான இந்த பன்னீர் கிரேவியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டுங்க. மேலே ஒரு சின்ன க்யூப் பட்டர் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி புலாவ்ஸு, பகாரா ரைஸ் இது மாதிரி ப்ளைனாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான ரைஸ் ஐட்டம்ஸ்க்கும் செட் ஆகுங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை நீங்கள் இந்த பன்னீர் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை நிச்சயம் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.